பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சபிதா ஜோசப் கலைமாமணி. உங்கள் ஆதரவுக்கும் உங்கள் நட்புக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தலைநகரம் படத்துல ஒரு காமெடி. வடிவேலு ஒரு போலீஸ் ஜீப்ல ஏறி உட்கார்ந்துட்டு, நான் ரவுடி ஆயிட்டேன் பாருங்க, நான் போலீஸ் ஜீப்ல போறேன், போலீஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் சமீபத்துல தளபதி விஜய், நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், என் கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். ஒரு பரபரப்பு 2 நாளாவே அந்த விஜயுடைய அந்த பரபரப்பு தான் திரும்பிய பக்கம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அதாவது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகம். கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, சூப்பர் ஸ்டார் மோகன்லால், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அரசியலுக்கு வருவது பற்றி யோசிக்கவே இல்லை. அதே போல ஹிந்தியில் அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், சூப்பர் ஸ்டார் அமீர் கான், சல்மான் கான், அதுக்கு முன்பு இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டார் திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, இவர்கள் எல்லாம் தனி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரவில்லை. சில கட்சிகளுக்கு ஆதரவா இருந்தார்கள், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிகர்கள் அரசியலுக்கு வர யோசிக்கின்றார்கள், ஆசைப்படுகிறார்கள், முதல்வர் நாற்காலிக்காக ஆசைப்படுகிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் பாக்யராஜ், நடிகர் டி ராஜேந்தர், நடிகர் விஜயகாந்த், நடிகர் சரத்குமார், நடிகர் கமல்ஹாசன், இப்போது நடிகர் விஜய் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். ரஜினிகாந்த் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி கட்சிக்கான அலுவலகம் போட்டு கட்சிக்கான யோசனைகள்லாம் சொல்லப்பட்டு கடைசியில் அவர் பின்வாங்கிக் கொண்டார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று பின்வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் வரும், திராவிட கட்சிகள் தான் ஆகும். அதனால்தான் திராவிட கட்சிகளாகவே வந்தது. இந்த கட்சிகள் தான் வந்தன, நடிகர்கள் ஆரம்பித்த கட்சிகள் இவர்கள்லாம். இவையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வந்து போய்விட்டன. இதில் நிரந்தரமாக இருந்தது எம்ஜிஆர் என்னும் மாபெரும் சக்தி தொடங்கிய அதிமுக மட்டுமே. எம்ஜிஆர் மட்டுமே ஆட்சிக்கு வந்தார், 3 முறை முதல்வராக இருந்தார். அதே போல ஆந்திராவில் என்டிஆர் மட்டுமே முதல்வராக வந்தார், ஆட்சி செய்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான். இங்கு நடிகர்களிலே எம்ஜிஆர் ஒருவன் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடிந்தது, மக்களை சந்திக்க முடிந்தது, மக்களிடம் பெரும் செல்வாக்கு அவர் சாகும் காலத்தில் வரையும் இருந்தது. ஏன் இப்போதும் அவர் ஒரு ஓட்டு வங்கியாக எம்ஜிஆர் இருந்து கொண்டே இருக்கின்றார். இதுபோல எந்த நடிகருக்கும் ஓட்டு வங்கி இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களை கொண்டாடுவார்கள், பிறகு அவ்வளவுதான். சிவாஜியும் மிகப்பெரிய நடிகர், ஆனாலும் அவருடைய கட்சி டெபாசிட் வாங்கவில்லை, அவரே வந்து தோத்து விட்டார். அதே போல விஜயகாந்த் தொடங்கிய முதலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு அவர் மட்டுமே ஜெயித்தார். அதற்கு பிறகு அவர் கூட்டணி புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டதால் எதிர்கட்சியாக வர முடிந்தது. அதே போல மறுபடியும் என்ன பண்றார், அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் வந்து 4 கூட்டணி என்று ஒரு கூட்டணியில் சேர்ந்து விஜயகாந்த் அதோடு காணாமல் போய்விட்டார். அப்போ சிவாஜியின் கட்சி காணாமல் போய்விட்டது, விஜயகாந்தின் கட்சியும் காணாமல் போய்விட்டது. ஆனால் அதுக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அவர் இறந்து விட்டார். இருந்திருந்தால், அந்த கம்பீரத்தோடு இருந்திருந்தால் மறுபடியும் அவர் மறுபடியும் வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும் விஜயகாந்த். அவருடைய மறைவு அந்த கட்சிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாகிவிட்டது. அந்த கட்சியை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. ஆனாலும் இப்போது விஜயகாந்தின் இடத்தை பிடிப்பாரா என்கின்ற ரீதியில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், திமுகவுடைய வாக்கு வங்கியை விஜய் இது பண்ணுவார் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இனிதான் தொடங்க முடியும். விஜய் இப்போதுதான் தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய படத்தின் ரிகல்சர், அதாவது ட்ரெய்லரை போல தன்னுடைய கட்சிக்கான பெயரை அறிவித்திருக்கின்றார். இனி அவர் கட்சியில் எப்படி செயல்பட போகிறார், என்னென்ன செய்ய போகிறார், எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரப் போகிறார், மக்களுக்கான திட்டம் என்ன செய்ய போகிறார், வகுக்க போகிறார், மக்களுக்கான கொள்கைகள் என்ன என்பது இனிமேல் தான் தெரியும். அதே சமயத்தில் அவரை பிஜேபியின் பி டீம் என்று ஒரு பேச்சு ஒரு பக்கத்தில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. பிஜேபி தான்
அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு பேச்சு வருகிறது. அது தேர்தல் சமயத்தில் 2026 தான் அது தெரியும். அவர் எந்த கலரில் வருகிறார் என்று, காவி கலரில் வருகிறாரா, வேறு எந்த கலரில் வருகிறார் விஜய் என்பது அப்போது தெரியும். இப்போது என்னவென்றால் 2021 அவங்க அப்பா விஜய்க்காக அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியா பதிவு பண்ணார். அப்போ விஜய் அதை தடுத்துட்டார். வேண்டாம், அவங்க அப்பா தொடங்கின அந்த கட்சியை யாரும் சேரக்கூடாது, அந்த கட்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்பா அப்போதே தொடங்கிய அந்த கட்சியை வேண்டாம் என்று சொன்னவர் இப்போது 2024 அவரே ஒரு கட்சி தொடங்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மிகப்பெரிய அளவில் அவருக்கு சொத்து சேர்த்து விட்டது. அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அவர் கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பிஜேபியிடம் இருந்து ஒரு பெரிய தொகை வந்திருக்கிறது, அதற்காக பிஜேபி அந்த விஜய்க்கு பின்னால் இருந்து புஷ் தருகிறார்கள், அதுதான் அவர் கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்று இன்னும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் விஜய் அவசரப்பட்டு விட்டாரோ என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து விஜய் வரலாம். இன்னும் அவருக்கு வயது இருக்கிறது, இன்னும் படங்களில் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் தரமான படங்கள். ஒரு சிறந்த நடிகர் என்ற பெயர் இதுவரை இன்னும் எடுக்கவில்லை. அவர் சிறந்த நடிகர் என்று அவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் ஓரளவு மசாலாத்தனமான ஆக்ஷன் படங்கள் தான். ஓரளவு ஆரம்பத்தில் நடித்த படங்கள் அந்த காதல் படங்கள், அது பெரும்பாலும் அது ஓரளவு ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள். ஆனாலும் கூட அவருடைய நடிப்பை நிரூபிக்கக்கூடிய படங்கள் இன்னும் வரவில்லை. இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அதற்குள் அவர் அரசியலுக்கு வந்திருப்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிதான் காரணம் என்று நினைக்கின்றேன். அதே சமயத்தில் விஜய் இத்தனை நாள் அவருக்கென்று ஒரு பாணி என்னன்னா, அதிகம் பேச மாட்டார், மிக குறைவாகவே பேசுவார். எவ்வளவு பெரிய கேள்வி கொடுத்தாலும் 2 வரியில் பதில் சொல்லுவார். அவர் ஒரு மூடி டைப், அமைதியான பேர் வழி, யாரிடம் அதிகம் பேச மாட்டார் என்கின்ற, கலகலப்பாக பேச மாட்டார் என்றுதான் இதுவரை சொல்லப்பட்டது. ஆனால் அரசியலுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அரசியலுக்கு கலகலப்பான மனிதர் தேவை, கலகலப்பான தலைவர் தேவை. கலகலப்பாக பேச வேண்டும். சாதாரண ஒரு தொண்டனில் இருந்து ஒரு சக தலைவர் வரை எல்லோரிடமும் மிக கலகலப்பாக பேச வேண்டும். அந்த கலகலப்பு விஜயிடம் இனிமே உருவாகுமா? இனிதான் அவர் அரசியலுக்கு வரும்போது கலகலப்பான விஜயாக வர வேண்டும், மக்களுக்காக உழைக்கின்ற விஜயாக வர வேண்டும். அதாவது கேஸ் சிலிண்டர் விலை ஏறிவிட்டது, அதற்காக அவர் போராட வேண்டியிருக்கும். பெட்ரோல் விலை 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை 110 ரூபாவாகிவிட்டது, அதற்கு அவர் போராட வேண்டியிருக்கும். இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக அவர் போராட வேண்டியிருக்கும். இப்படி மக்களுக்காக போராடினால்தான் விஜய் எதிர்காலத்தில் அரசியலில் வரவும் அவருக்கு ஓட்டு விடவும் சாத்தியப்படும். ஆனாலும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டு அவர் வந்துவிட்டார். ஆனாலும் இனி என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.